இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நவகிரகத்துக்கு உண்டான அனைத்து வகையான மூலிகை மரங்களும் நதியோரம் எங்கள் முன்னோர்கள் வந்து இங்கே தலைவிரிச்சத்தை வச்சு வழிபட்டுட்டு இருந்தது. இது வந்து இங்கே இந்த இடத்துல இந்த ஆலயத்தினுடைய சிறப்பே வந்து ருத்ராட்சி சாமி இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேதபுரீஸ்வரர். இது வந்து அத்திப்பழம், இது வந்து காயாக இருக்குது, மேலே இருக்குது. ஆக்சிஜனை எடுத்தால் உயிர் போகிற கண்டிஷனில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து இங்கே வேண்டுதல் வச்சு ஆக்சிஜன் எடுத்து அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். இந்த கோவில் தலைவரில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம். இது எப்படி உருவாச்சு, இதனுடைய மகிமை என்ன, இதை சுற்றி என்ன சக்தி இருக்குது, இங்கே வந்தால் மக்கள் குறை என்ன தீர்க்கும், எதை வேண்டி வந்தால் அவங்களுக்கு நிறைவேறும், அதெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். சரிங்க. இங்கே வந்து இது நிலம் ஆற்று வரும். இங்கே வந்து மலடாறுன்னுவாங்க. இதுக்கு பேர் வந்து கைகில் நதின்னு பேர். காலப்போக்கில் மலடாராக சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த நதியினுடைய பேர் வந்து கைகில் நதி. இந்த நதியோரம் எங்கள் முன்னோர்கள் வந்து இங்கே தலைவிரிச்சத்தை வச்சு வழிபட்டுட்டு இருந்தது. தலைவிரிச்சம்னாக்கா என்ன? தலைவிரிச்சின்னா வேப்பமும் அரசன் அது வந்து வழிபட்டுட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து நாங்கள் எங்கள் முன்னோர் வழிபட்டதுனால நாங்கள் வந்து இப்போ என்னுடைய மூலயமா இந்த இடத்துல வந்து ஆலயம் கட்டி பராமரிச்சுட்டு வரோம். இங்கே வந்து வேண்டுதல் வைக்கிறவங்க வேண்டுதல் வைக்கிறாங்க, குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் நடக்காதவங்க, அந்த மாதிரி நோயில் அவஸ்தைப்படுறவங்க, அந்த மாதிரி. என்னுடைய தொழில் மருத்துவன்றதுனால இங்கே வந்து அதுவும் கூட சேர்த்து நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். சாமி இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா வேதபுரீஸ்வரர், ஞானாம்பிகை சமேத வேதபுரீஸ்வரர் ஆலயம். இது வந்துட்டு இங்கே பக்கத்தில் அம்பாள் இருக்க சாமுண்டீஸ்வரின்ட்டு. இங்கே என்ன ஒரு குறையாக இருந்தாலும் அவன் வந்து வேண்டுதல் வச்சா நிறைவேறும். அந்த ஒரு என்ன வேண்டுதல் வைத்தாலும் நிறைவேறும். அதற்குண்டான அவங்களுடைய புண்ணிய கர்மா பலனை வச்சு மறுநாளே நடக்கிறதா, இல்லை 3 மாதம் நடக்கிறதா, 6 மாதம் நடக்கிறதா பொறுத்து நல்லபடியாக நடக்கும். எல்லாருக்குமே வந்து நல்லா நடந்திருக்கு. சமீப காலத்தில் நிறைய பேருக்கு இங்கே வந்து ஒரு பால் அபிஷேகத்தினால இந்த கொரோனா பிரச்சனையில் நிறைய பேருக்கு உயிர் காப்பாற்றி கொடுத்துருக்காரு. பால் அபிஷேகம் பண்ணுறேன், ஆக்சிஜனை எடுத்தால் உயிர் போகிற கண்டிஷனில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து இங்கே வேண்டுதல் வச்சு ஆக்சிஜன் எடுத்து அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. அந்த ஒரு வேண்டுதல் இப்போதைக்கு சமீபத்தில் நடந்தது. அந்த மாதிரி இது ஆலய தலைவிரிச்சம் பார்த்திங்கன்னா இங்கே அரசமும் வேம்பும் தான் தலைவிரிச்சோம். அடுத்தபடியாக இங்கே பல மூலிகைகள்லாம் இருக்குது. ருத்ராட்ச மரம் இருக்குது, சக்தி வாய்ந்த எல்லா ஆலயத்திலும் பழைய பெயர் பெற்ற ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய தலைவிரிச்சமெல்லாம் இங்கே இருக்குங்க. இல்லையா எங்கேயும் நாங்கள் போய் பார்க்குற இடத்துல இந்த மாதிரி ருத்ராட்ச மரம் இந்த இதெல்லாம் ஒரு இடத்துல எங்கேயுமே இல்லை. ஆனால் அது கொஞ்சம் சுற்றி காட்ட முடியுமா? ஆனால் பார்த்துக்கலாங்க ஐயா, நான் சொல்கிறேன். இது வந்து முன்னோர்கள் வழிபட்டதுங்க ஐயா. இங்கே இது என்ன கடவுள் ஐயா? இங்கே வந்து சக்தீஸ்வரர்ன்ட்டு சிவபெருமான். ஆமாங்க ஐயா. அவரே உருவானார் ஐயா? நீங்கள் இங்கே உருவாகி எடுத்து சுயம்பா வந்தது? சுயம்பு இல்லைங்க ஐயா, இங்கே கிடைச்சிது, இந்த இடத்துல கிடைச்சதுனால அப்படியே எடுத்து வச்சு வழிபட்டுட்டு இருக்கோம் ஐயா. தலைவிரிச்சும் வேப்பமும் அரசமும். இதுதான் தலைவிரிச்சுன்னு சொன்னீங்களா? ஆமாங்க ஐயா. இங்கே பார்த்தீங்கன்னா 2 விதமாக வரும். இப்போது முன்ன வந்து ஒரு பக்கம் வேம்பும் ஒரு பக்கம் அரசனும் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமே வந்துட்டு அரசமும் இருக்கும் வேம்பும் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் அரசமும் இருக்கும் வேம்பும் இருக்கும். இது வந்து கொஞ்சம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த திருக்கல்யாணம் இந்த தோஷங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்குன்றனா இதை வழிபட்டோம்னாவே அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்றதுக்காக சாமியாக அவங்களா
வர்றது இது அந்த மாதிரி. சந்தோஷம் ஐயா, விலைக்கு சொல்லியிருக்கீங்க. இது இன்னும் மூலிகை எல்லாம் அப்படியே பார்க்கலாங்க ஐயா. சுற்றி காது. இது வந்து அத்திப்பழம். இது வந்து காயாக இருக்குது, மேலே இருக்குது. சரி, உங்களுக்கு பார்வைக்கு இதை காமிக்கிறோம். இது வந்து முறுக்கு மரம் ஐயா, முறுக்கு இலை, முறக்கன் மரம், முறுக்கு இலை. என்ன மரம் ஐயா? இது வந்து கருங்காலிங்க, கருங்காலி மரம். இது வந்து வன்னி மரங்க ஐயா, முள்ளாக தான் இருக்கும், கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும் இதை நம்ம செய்யும்போது. இது வந்து தர்பங்க ஐயா. இது வந்து இந்த தமிழ்நாட்டில் யாரும் பார்த்துருக்காங்களா இல்லையான்னு தெரியல. நிறைய பேர் பார்க்காம இருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்குது. இது வந்து இங்கே இந்த இடத்துல இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு வந்து ருத்ராட்ச மரங்க ஐயா. இது ருத்ராட்சம் ஐயா? ஆமாங்க ஐயா. என்ன ஐயா கொய்யா மாதிரி இருக்கு? பார்க்கறதுக்கு அப்படி தான் ஐயா இருக்கும். ஆனால் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்க்காதனால நமக்கு அந்த மாதிரி தோற்றம் தெரியுங்க ஐயா. இதை பார்த்து நம்ம ரசிச்சு இருந்தோம்னா அந்த தன்மை வந்து புரிஞ்சு இருக்கும். இப்போ நமக்கு அது தெரியாததுனால பார்க்கறதுக்கு இலை இப்படி தான் இருக்கு. இது வெள்ளை இருக்குனுங்க ஐயா. இது வந்து பனை மரங்க. நம்ம பாரம்பரியத்துக்கு முன்னே இருந்தே வந்து பனை மரங்கள் எங்கே பார்த்தாலும் வந்து நீர்நிலைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பராமரிச்சுட்டு வருவாங்க. இப்போ ஏரி இருக்குது, குளம் இருக்குன்னா அந்த ஏரியினுடைய கரையை வந்து பாதுகாக்கிறதுக்கும் நீர் வளத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கும் பனை மரம் வந்து நிறைய பயன்படுத்திட்டு வராங்க. இந்த ஆலயத்தில் என்ன சிறப்பு இதுன்னு பார்த்தோம்னா, இந்த ஓம்ன்ற பிரணவம், நம்மளுடைய பிரணவத்துக்கு உண்டான ஓம், அந்த உச்சரிப்புக்கு உண்டான தலைவிரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பனை மரம் தாங்க. இதுதான் மூலிகைங்க ஐயா. ஓ, நாயுரு மூலிகை தானா? ஆமாங்க ஐயா. மரம் இல்லைங்க ஐயா, மூலிகை செடி வந்து இதுதாங்க ஐயா. இது வந்து சின்ன செடியாக இருக்குங்களா ஐயா? ஆமாங்க, சின்னதாக இருக்குது. பெரிய செடி இருந்ததுங்க ஐயா, அது பூத்து காய்ச்சி பட்டு போனது. இப்போ வந்து சின்னதாக உற்பத்தி ஆகிருக்குங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நவகிரகத்துக்கு உண்டான அனைத்து வகையான மூலிகை மரங்களும் மற்றும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ருத்ராட்ச மரமும் இது எல்லாமே வந்து இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பு பார்த்திங்கன்னா, வேலூர் மாவட்டத்தில் ரெட்டிமாங்குப்பம் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஞானாம்பிகை சமேத வேதபுரீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் சிறப்பானது இது இந்த மூலிகை இதுவெல்லாங்க. பரவாயில்லையா, இங்கே வந்து சந்திச்சதில் இந்த தலை வரலாறு தெரிஞ்சுக்கணும், 9 நவகிரகங்கள் விருட்சங்கள் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக இந்த ருத்ராட்ச மரத்தையே நீங்கள் காட்டினீங்க. ரொம்ப ஆமாம் ஆமாங்க, மலட்டு ஆற்று ஓரம் அமைஞ்சது. ரொம்ப மலடை மாற்றி இப்போதைக்கு கைகில் நதிங்க ஐயா. இது வந்து நமக்கு சுவாமியோட உத்தரவு கிடைச்சிது. இதனுடைய பூர்வீக பெயர் வந்து பார்த்திங்கன்னா கைகில் நதிங்க ஐயா. இது காலப்போக்கில் அது மலட ஆறா சொல்லிட்டு இருக்காங்க, அது என்ன வழின்னு தெரியாது. எனக்கு உத்தரவு கிடைச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆற்றினுடைய பெயர் வந்து கைகில் நதி. ஆமாங்க, கைகில் நதியோரம் இந்த ஆலயம் இருக்குங்க ஐயா. ரொம்ப 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 மகிழ்ச்சி ஐயா. நல்ல செய்திகள், நல்ல மருத்துவ குணங்கள் எல்லாமே சொல்லி தெரியாத கருத்துக்களெல்லாம் தெரிய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. மிக்க நன்றி. நன்றி. சிவாயினம்.